சுவிஸ் நாடு ஒரு அழகான நாடு. ரைன் நதி சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. மலையும் குன்றுகளும் வீடுகளும் தோட்டங்களும் நஞ்சைகளும் பூஞ்சைகளுமாக ஒரு சங்ககால மருத நிலத்தை பார்ப்பது போன்ற ஒரு பிரமை பார்ப்பவர்களுக்கு ஏற்படும். கடந்த மாதம் அமெரிக்காவிலே ஒரு புள்ளிவிவரம் என்று எடுத்தார்கள். அந்த புள்ளிவிவரத்திலே உலகத்திலே உள்ள 199 நாடுகளிலே இப்பொழுது 201 நாடுகள் நினைக்கிறேன். அந்த நாடுகளிலே முதலாவது செல்வந்த நாடு இந்த சுவிஸ் நாடு என்று கணித்திருக்கிறார்கள். எனவே இங்கே வாழும் நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த சொர்க்காபுரியிலே வாழ்வதற்கு. ஈழ தேசம் விடுதலையை நோக்கி வீடு கொண்டு எழுந்த பொழுது சுவிஸ் மக்கள் அளித்த ஆதரவை அடிக்கடி தேசிய தலைவர் சொல்லுவார். அந்த வகையிலே பங்களிப்பு செய்த உறவுகள் இன்று தங்களுடைய செயல்களிலே சற்று சோர்ந்து இருப்பது போன்ற ஒரு நிலை இருப்பதாக நான் அறிகிறேன். நாங்கள் எமது மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடுகளை பேணி காப்பதில் மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோம் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் எமது தேசத்தின் விடிவு என்பது, எமது மண்ணின் மீட்பு என்பது இவைகளை எல்லாற்றையும் விட மிகவும் மேலானது என்பதை நாம் அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேசம் விடிவு பெறவில்லை என்றால், அந்த மண் மீட்கப்படவில்லை என்றால், இன்று 10 லட்சம் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 19 நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலான தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக எமது பங்களிப்பை அந்த தேச விடுதலைக்கு வழங்கவில்லை என்றால், நாங்கள் ஒரு அடையாளமற்ற இனமாக, ஏதிலிகளாக இந்த நாட்டிலே வாழ்ந்து மடிந்து விடுவோம். எங்களுடைய எதிர்கால சந்ததி, இன்று இருக்கின்ற எங்களுடைய இளம் சந்ததி, இனி வரப்போகின்ற எங்களுடைய 2வது சந்ததி ஓரளவு இந்த தமிழையும் மொழியையும் கலை கலாச்சார பாரம்பரியங்களையும் பாதுகாப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் வரப்போகின்ற 4வது 5வது தலைமுறை எங்களுடைய மொழியையும் கலை கலாச்சார பண்பாடுகளையும் பாதுகாப்பார்களா என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தூரநோக்கோடு அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், எங்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்றால் எங்களுடைய மொழியும் கலை கலாச்சார பாரம்பரிய பண்பாடுகளும் ஏனைய நாகரிகங்களுடனும் பண்பாடுகளுடனும் மொழிகளுடனும் கரைந்து போய் இறுதியிலே அடையாளமற்ற ஒரு சர்வதேச அனாதைகளாக, ஏதிலிகளாக எங்கள் எதிர்கால சந்ததி நாங்கள் யார் என்று அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் ஏனைய இனங்களோடு கரைந்து விடுவார்கள். இது உலகத்திலே நடந்திருக்கிறது, பல நாடுகளிலே நடந்திருக்கிறது. அதற்காகத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு இனத்துக்கு
ஒரு இன அடையாளத்துக்கு, ஒரு இனத்தின் இருப்புக்கு அவர்களுக்கு ஒரு நாடு தேவை. ஈழ மண் எங்களுடைய சொந்த மண், நாங்கள் ஆண்ட மண், நாங்கள் ஓடித்திரிந்த மண். அந்த மண் சுமார் 500 வருடங்களுக்கு மேலாக அந்நியர்கள் கையிலே அகப்பட்டு சிக்கி பீரடிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் பின்னடைவை சந்தித்து விட்ட வேளை இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் கடந்த 5-6 வருடங்களாக எங்களுடைய தேசிய விடுதலைக்காக நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்பதை நான் பின்னர் சில உதாரணங்களுடன் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஒரு வசதி படைத்த நாட்டிலே மிகவும் வசதியாக கொலுவீட்டிருக்கிறீர்கள். சங்க காலத்துக்கு சென்று அந்த மரத நில சூழ்நிலையை பார்ப்பது போன்று இருந்தது. எனக்கு முன்னர் இங்கே 2 சிட்டுக்குருவிகள் பாடினார்கள். சௌமியா நினைக்கிறேன், கலைமகள் அள்ளி கொடுத்திருக்கிறா அவர்களுக்கு. இந்த பாட்டையெல்லாம் கேட்டு ரசித்து அனுபவிப்பதற்கு உண்மையிலே நாங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு பிரஜையும் எனக்கு தோன்றுகிறது. எங்களுடைய சிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் தமிழ் மொழியை படிக்கிறார்கள், கலை கலாச்சார பாரம்பரியங்களை எல்லாம் பின்பற்றுகிறார்கள், நாட்டியம் ஆடுகிறார்கள், சகல கலைகளையும் கற்கிறார்கள். சந்தோஷமான விஷயம். நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த தேச விடுதலையிலே ஒரு இனத்தினுடைய இருப்பிலே, இனத்தினுடைய அடையாளத்திலே மொழி என்பது மிகவும் முக்கியமானது. இந்த மொழியையும் கலை கலாச்சார பாரம்பரிய பண்பாடுகளையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகள். மொழியினூடாகத்தான் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை இளம் சந்ததியினர் மத்தியிலே மிகவும் இலகுவாக புகுத்த முடியும், அதை சிறப்பாக வழிநடத்த முடியும், பதிய வைக்க முடியும், அதை கொண்டு சொல்ல முடியும் தொடர்ந்து. எனவே இந்த மொழி என்பது மிகவும் முக்கியம். கடந்த வருடம் சுமார் 1 வருட காலம் உலகத்தின் 19 நாடுகளுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, சமயம், அரசியல், பொருளாதாரம் போன்ற விஷயங்களை ஆய்வு செய்தேன். அப்பொழுது ஒரு உண்மை தெரிய வந்தது என்னவென்றால், இந்த ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலே வாழுகின்ற ஈழத்தமிழர்கள், குறிப்பாக இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் அநேகமாக ஆங்கிலத்திலே தான் பேசுகிறார்கள் பெற்றோர்கள். ஏனென்றால் அவர் ஈழத்திலே பிரித்தானிய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தவர்கள். அவ்வாறான ஒரு கொலோனியல் மென்டாலிட்டி, அதாவது ஒரு குடியேற்ற நாடு அடிமைத்தனம் மனநிலை அவர்களை ஆழமாக பாதித்திருக்கிறது. ஆங்கிலத்திலே பேசுவது பெருமை என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பேசினால் படித்தவர்களாக மற்றவர்கள் தங்களை நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு அறியாமை. அந்த நாடுகளிலே உள்ள பிள்ளைகளை பல வீடுகளுக்கு சென்று, பல கல்வி நிறுவனங்களுக்கு சென்று, பல கல்லூரிகளுக்கு சென்று, பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பேட்டி கண்டேன். ஆங்கிலத்திலே தானே பேசுகிறார்கள். ஏன் பிள்ளைகள் நீங்கள் தமிழிலே உங்களுக்கு பேச முடியாதா? இல்லை, நாங்கள் வீட்டில் நாங்கள் தமிழை தான், நாங்கள் ஆங்கிலத்திலே தான் பேசுகிறோம், பல்கலைக்கழகத்திலே பள்ளிக்கூடங்களிலே ஆங்கிலத்தில் தான் படிக்கிறோம், அதுதான் எங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறாள். நண்பர்களே, அநேகமாக துளைந்து போனார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆங்கில மொழி பேசாத ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற
தமிழர்களும் அவருடைய இளம் தலைமுறைகளும் குறிப்பாக ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், இத்தாலி, நோர்வே, ஸ்வீடன், ஹாலந்து போன்ற நாடுகளிலே உள்ள ஈழத்தமிழர்கள் எல்லோரும் அழகாக தமிழை தான் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளை போய் வீடுகளிலே பார்த்தால் எவ்வளவு அழகான தமிழிலே பேசுகிறார்கள். இங்கேதான் மொழி வாழுகிறது. அந்த வகையிலே இந்த கலாமன்றம் ஆற்றுகின்ற பணி மிகப்பெரிய பணி. தங்களுடைய கலை கலாச்சார விளிமியங்களை பாதுகாப்பது மொழியினூடாகத்தான் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டு அந்த கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை இளம் சந்ததியிலே பரப்பி வருகின்றார்கள். நண்பர்களே, எங்களுக்கு அருமை பெருமை தெரிவதில்லை. எங்களுடைய அருமை பெருமை தெரிவதில்லை. எங்களுக்கு உலகத்திலே காலகாலமாக எத்தனையோ மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகள் தோன்றி மறைந்திருக்கின்றன. பல மொழிகள் வேறு மொழிகளோடு கரைத்து போயிருக்கின்றன, அடையாளம் இல்லாமல் போயிருக்கின்றன, இறந்து போயிருக்கின்றன. ஐரோப்பா நாட்டிலே நண்பர்களே பல மொழிகள் தோன்றி வளர்ந்து மறைந்து மாறி சென்றதை எல்லாம் பார்க்க முடியாது. ஆங்கில மொழி கூட அண்மை காலங்களிலே வந்த ஒரு மொழிதான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இங்கே ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மொழிகளிலே லத்தீன், கிரீக் போன்ற மொழிகள் தான் மிகவும் தொன்மை காலமான மொழிகளாக இன்று வரை ஏதோ ஒரு வகையிலே நடைமுறையில் இருந்து வருகின்றன. மத்திய ஆசியாவில் எடுத்துக்கொண்டால் ஹீப்ரு மொழி, அந்த யூதர்கள் கடைசி மட்டும் அவர்கள் உலகத்தின் பூமி பந்திலே அவர்கள் பட்ட அடி, உலகத்தின் பூமி பந்திலே அவர்கள் மிதிக்கப்பட்ட முறை, கொல்லப்பட்ட முறை அவர்களை அசைக்கவே இல்லை. அவர்கள் தங்கள் நாட்டையும் தங்களோட மொழியையும் உயிருக்கு மேலாக, மதத்தையும் உயிருக்கு மேலாக அவர்கள் மதித்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு அன்று இஸ்ரேல் கிடைத்தது. அதனால் தான் இன்று வரை ஹீப்ரு மொழி உலகம் முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்று உலகத்துக்கு கதை சொல்லுகிறார்கள் யூத இன மக்கள். ஆனால் ஆசிய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஆகலும் மிகவும் தொன்மையான மொழிகள் என்று பார்த்தால் நாங்கள் 2-3 மொழிகளைத்தான் சொல்லலாம். எத்தனை ஆயிரம் மொழிகள் அந்த ஆசிய நாடுகளில் இருக்கின்றன. எத்தனையோ மொழிகள் மறந்து போய்விட்டன. அங்கே இன்று வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே தோன்றிய மொழிகளிலே மிகவும் புராதன மொழியாக, வளமுள்ள மொழியாக, செழிப்பான மொழியாக இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கின்ற, செழிப்பாக நடைமுறையில் இருக்கிற மொழியில முக்கியமான மொழி தமிழ் மொழி. காலங்களால் அடையாளப்படுத்த முடியாத ஒரு மொழியாக அந்த மொழி இருக்கிறது. அடுத்து வருகின்ற மொழி சீன மொழி. அடுத்து முக்கியமான மொழி சமஸ்கிருத மொழி. சமஸ்கிருத மொழி கூட இன்று பரவலாக பாவனையில் இல்லை. இந்த சீன மொழியும் தமிழ் மொழியும் தான் என்று அந்த ஆசிய நாடுகளிலே கொலுவீச்சிருக்கின்றன. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அந்த மொழி எங்களுடைய மொழி. ஏன் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இல்லை? ஏன் ஆங்கிலத்திலே பேசுகிறோம்? இதை எப்படி சொல்வது? இதை எப்படி பார்ப்பது? இது இந்த ஆங்கிலத்திலே பேசுவதற்கு இது ஒரு கேவலமாக தெரியவில்லையா? வளமான ஒரு மொழி இருக்க, செழிப்பான ஒரு மொழி இருக்க, ஒரு புகழ்வாய்ந்த ஒரு மொழி இருக்க, ஒரு ஆங்கிலத்திலே பேசுவது என்பது அவருடைய அடிமைத்தனம் என்பதை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை அண்மையிலே எழுதிய அந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் உலகளாவிய ஆய்வு என்ற நூலிலே ஆணித்தரமாக கூறியிருக்கிறேன். அதிலே ஆங்கிலத்திலேயும் தமிழையும் வந்திருக்கின்ற டயஸ்போரா தமிழ்ஸ் குளோபல் ஸ்டடீஸ் என்ற ஆங்கிலத்திலேயும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் ஒரு உலகளாவிய ஆய்வு என்று தமிழிலேயும் வந்திருக்கிறது. காரணம், அதை ஆங்கிலம் தெரிந்தவர்களும் படிக்க வேண்டும், தமிழ் தெரிந்தவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக 2 மொழியிலேயே நான் அந்த நூலை போட்டிருக்கிறேன். இவ்வாறான ஒரு சிறப்பு மொழி சொந்தக்காரன் நாங்கள். இந்த மொழியை நாங்கள் வாழ வைப்பதில் தான் எங்களுடைய கலை கலாச்சார பாரம்பரிய பண்பாடுகள் எல்லாம்
எதிர்காலத்திலே நிலைத்து இந்த இளம் சந்ததி மத்தியிலே நிற்கப் போகின்ற ஒரு வழியை நாங்கள் அமைக்க முடியும் என்பதை நாங்கள் நிச்சயம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. அந்த வகையிலே இவ்வாறான மன்றங்கள் தமிழர் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகள் எல்லாம் பல மன்றங்கள், பல கலா மன்றங்கள், சமய மன்றங்கள், கலாச்சார மன்றங்கள் எல்லாம் அந்த பாரிய பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். ஒரு பேராசிரியருடன் அமெரிக்காவில் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் என்னுடைய ஆவின் சில முடிவுகளை அவருக்கு காட்டினேன். அவர் சொன்னார், 25-30 வருட காலத்திலே எவ்வாறு இவர்கள் இந்த தமிழ் மொழியையும் தங்களுடைய கலாச்சார பாரம்பரிய பண்பாடுகளையும் இவ்வளவு தூரம் கட்டி வளர்த்து இந்த இளம் சந்ததிகள் மத்தியிலே அதை அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். நம்பவே முடியும். உலகத்திலே எந்த ஒரு இனமும் ஒரு 25-30 வருட கால் நூற்றாண்டுகளுக்குள்ளே தங்களுடைய மொழியையும் கலை கலாச்சார பாரம்பரிய பண்பாடுகளையும் இவ்வாறு செழிக்க வைத்ததாக வரலாறு இல்லை என்பதை அந்த நூலிலே நான் எழுதியிருக்கிறேன். அதே போன்று பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கலாம், கல்வியை எடுத்து பார்க்கலாம். எத்தனை 25-30 வருடங்களுக்கு எத்தனை கோடீஸ்வரர்கள் எங்கள் மத்தியிலே உருவாகியிருக்கிறார்கள். எத்தனை இளம் தலைமுறைகள் உலகத்தின் பல உயர் நிறுவனங்களிலே அது உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள். எத்தனை பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இது உலகத்தில் 2 இனத்தால் செய்ய முடியும் என்பதையும் நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று யூத இனம், மற்றது அதற்கு சளைக்காத இனமான தமிழினம் என்பதை இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மொழியை துளைத்து, நாட்டை இழந்து, மொழியை துளைத்து, தங்களுடைய பாரம்பரிய விழுமியங்களை துளைத்து எத்தனையோ இனங்கள் உலகத்திலே ஏனைய இனங்களோடு கரைந்து போயிருக்கின்றன. ஆர்மேனிய இனத்தினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அந்த இனம் தந்த நாட்டை அணுவாக அந்த மண்ணிலே இழந்திருக்கிறது. உலகத்தில் அவர்கள் கால் வைக்காத இடங்கள் இல்லை. எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த பெரிய இனத்துடன் கரைந்து விட்டார்கள், அந்த மொழிகளுடன் கரைந்து விட்டார்கள். இன்று ஆர்மேனிய இனம் என்ற ஒரு இனம் இல்லாமல் போகின்ற ஒரு அபாயத்திலே அவர்கள் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இதனால் 10 லட்சம் தமிழ் மக்கள் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சனத்தொகையை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய ஒரு பகுதி இந்த புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் ஆர்மேனியர்கள் போரி கரைய போகிறோமா? எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை இழக்கப் போகிறோமா? எங்களுடைய மொழிகளை துளைக்கப் போகிறோமா? எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை விட்டு விலகி மாற்று இனத்துடன் இரண்டரை கலக்கப் போகிறோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த சந்தர்ப்பத்திலே நண்பர்களே, நான் ஒரு சில முக்கியமான சில விஷயங்களை இலங்கையிலே ஈழத்தமிழர் சார்பாகவும் அந்த நாட்டு மக்கள் சார்பாகவும் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். சற்று பொறுமையாருங்கள். இது கட்டாயம் தேவை என்பதற்காகவே எங்கே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இலங்கை முழு நாடும் அந்த 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 முழு பூமியும், இலங்கை முழு பூமியும் தமிழருக்கு சொந்தமானது. என்னடா ஒரு பேராசிரியர் வந்து சிங்களவன் நாட்டை எங்கட நாடு என்று சொல்றான் என்று சில பேர் யோசிக்கலாம். இது வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியலாளர்கள், புவியியலாளர்களால் சொல்லப்பட்ட உண்மை, கண்டறியப்பட்ட வரலாற்று உண்மை. இது வெளிக்கொண்டு வரப்படாமல் அமர்த்தி சிங்களம் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 6000 வருஷம் 7000 வருஷத்துக்கு முதல் புவிகோள் காரணமாக அண்மையிலே சுனாமி வந்த மாதிரி
இந்தியாவின் தென்முனையிலே குமரி முனையிலே இருந்து அந்த கடல் கூடாலே பிரிந்து சென்றதுதான் இலங்கை தீவு. எனவே அங்க உள்ள அந்த தென் குமரி முனையிலே தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் திராவிட மக்கள், தமிழ் மக்கள் என்பதை உலகம் அறியும். எனவே அதிலே இருந்து பிரிந்து சென்ற ஒரு மண் துண்டிலே இருக்கிற மக்களும் அதே இன மக்கள் தான். எனவே அந்த மண் முழுவதுக்குமே ஈழத்தமிழர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நாம் அடித்து உலகத்திற்கு சொல்ல வேண்டும். தேசிய தலைவன் சொன்னான், வேலையை விடு. பல்கலைக்கழகத்திலே உயர் பதவியிலே இருந்த நான் 20 வருடங்கள். வேலையை விடுங்கள், இந்த வரலாறு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும், உலகம் முழுக்க செல்லுங்கள், இந்த ஆவணங்கள் எல்லாம் திரட்டுங்கள். இந்தியாவிலே கோவா, இலங்கையிலே ஆவண காப்பகம், போர்த்துக்கல், ஹொல்லாந்து, பிரித்தானியா, அமெரிக்கா, பாரிஸ் போன்ற நாடுகளிலே 3 வருடங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து அந்த 2 லட்சத்துக்கு மேலான ஆவணங்களை திரட்டி 3 வருடங்கள் இரவு பகலாக வேலை செய்து இலங்கை தமிழர் ஒரு பூரண வரலாறு என்ற நூலை ஆய்வு செய்து எழுதினேன். முதல் பிரதியை கொண்டு போய் தேசிய தலைவரிடம் கொடுத்தேன். சொன்னார், எல்லோரும் எள்ளை கொடுத்தால் எண்ணெயாக தருவார்கள், நீங்கள் கல்லை கொடுத்தாலும் எண்ணெயாக தருவீர்கள் போல இருக்கு என்று சிரித்தார். நான் சொன்னேன், என் கடமையை நான் செய்திருக்கிறேன், என் தேசத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறேன், என் தேசத்துக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறேன், என் தேசத்துக்கு ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கிறேன். அந்த பணியை நான் சரியாக நிறைவேறுகிறேன். நண்பர்களே, நம்ப மாட்டீர்கள், 2008 ஆகஸ்ட் மாதத்திலே அந்த புத்தகம் ஜெர்மனியிலே 10,000 பிரதிகள் அடிக்கப்பட்டது. 4 வாரத்திலே அந்த 10,000 பிரதிகளும் விற்கப்பட்டது. பின்னர் சுவிஸிலே நான் அந்த மேடையிலே பேசும் பொழுது 700க்கும் மேற்பட்ட மக்கள் அன்று இருந்தார்கள். அன்று அந்த சுவிஸிலே 500 புத்தகங்கள் அந்த மண்டபத்திலே விற்கப்பட்டது. அவ்வாறு உலகத்தின் பூமி பந்தில் எங்கே எல்லாம் அந்த புத்தகம் போக சென்றடைய வேண்டுமோ சென்றது. அரசியல் தலைவர்களுக்கெல்லாம், உலக அரசியல் தலைவர்களுக்கு இலவசமாக அந்த புத்தகங்களை அனுப்பினோம். அந்த புத்தகத்திலே நான் ஆழமாக எழுதியிருக்கிறேன், இந்த ஈழத்து மண் எங்களுக்கு சொந்தமான மண். கேள்விப்பட்டிருப்பீர்கள், எங்களுடைய வயதை ஒத்தவர்கள், முதியவர்கள் கேள்விப்பட, இலங்கையிலே 4 திசையிலேயும் 4 முக்கியமான சிவன் கோயில்கள் இருக்கின்றன. வடக்கிலே நகுலேஸ்வரம், தெற்கிலே தொண்டேஸ்வரம், கிழக்கிலே கோணேஸ்வரம், மேற்கிலே திருக்கேஸ்வரம். இந்த கோயில்கள் எல்லாம் புராதன காலத்து கோயில்கள், கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்துக்குரிய கோயில்கள். எப்படி வந்தது, ஏன் வந்தது, யாரால் கட்டப்பட்டது? தமிழர்களால் கட்டப்பட்டது. ஒரு ஐதீகம் இருக்கிறது, எங்களை காப்பாற்ற, எங்கள் மண்ணை காப்பாற்ற 4 திசையும் எங்களுடைய கடவுள் கொலுவிட்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த 4 கரையிலேயும் அந்த கோயில்களை கட்டினார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு நகுலேஸ்வரம் இருக்கிறது, கோணேஸ்வரம் இருக்கிறது, திருக்கேஸ்வரம் இருக்கிறது. தொண்டேஸ்வரத்தை அடித்து நொறுக்கி இல்லாமல் பண்ணிவிட்டார்கள், அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதன் அழிபாடுகள் இருக்கின்றன. இன்னும் அந்த கோயில் இருந்ததுக்கான அழிபாடுகள் இன்னும் இருக்கின்றன. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த தேசம் எங்களுக்கு சொந்தமானது. அதை இழந்திருக்கிறோம், 500 வருடங்களுக்கு மேலாக இழந்திருக்கிறோம். பக்கம் இல்லையா, கவனம் இல்லையா? மானத்தோட வாழ்கிறோம், நல்லா உடுத்திருக்கிறோம், நல்ல வீடு வசதி, நல்ல கார், நல்ல வாழ்க்கை. அந்த தேசம் அணுகணுமாய் போய்விட்டதே. எவ்வளவு தூரம் நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த தேசிய தலைவன் ஒருவனால் அதை சிந்திக்க முடிந்தது. அந்த போராட்டத்தையும் சிங்கள தேசம் நசுக்க முடியாமல் போய்விட்டது. அவர் 70% கடலையும் தரையையும் பாதுகாத்து ஒரு நிர்வாக கட்டமைப்பையே அங்கே ஏற்படுத்தியிருந்த 25 வருட காலமா. ஆனால் உலகம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. குளோபலைசேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சர்வதேசமயமாக்கப்பட்ட பொருளாதார நிலைமைகள் தான் அந்த ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்கியது என்பதை வெளிப்படையாக எழுதியிருக்கிறேன். இந்த ஆவணங்களிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தேசிய தலைவன் இந்த மண்ணிலே தமிழத்தை மீட்டெடுத்து அரசோச்சு இருப்பானே ஆனால்
தங்களுடைய சர்வதேச மயப்படுத்த பொருளா வளங்கள் தாங்கள் அதை செய்ய முடியாது என்பதை மேலத்தேசங்கள் உணர்ந்தன. ஆவி செய்தார்கள், பல கோடிக்கணக்கு செலவழித்து ஆவி செய்தார்கள். பிரபாகரனை சேட்டவிட முடியாது. அதற்காகத்தான் அந்த போராட்டத்தை அழித்து ஒழிக்க முன்னின்று உழைத்தார். அவர்களுக்கு வேறு எந்த காரணங்களும் அவர்களுக்கு இல்லை. நண்பர்களே, அவ்வாறு அந்த பூமி எங்களுக்கு சொந்தமான பூமி. 2-3 விடயங்கள் சொல்லுகிறேன், தயவு செய்து செவிமடுத்து கேளுங்கள். எவ்வாறு அந்த மண்ணை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று. கிறிஸ்துவுக்கு முன்பட்ட 3ஆம் நூற்றாண்டிலே அனுராதபுரம் தான் ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. மற்ற இடங்கள் எல்லாம் சிறு சிறு ராஜ்யங்களாக இருந்தன. வடக்கிலே கிழக்கிலே தெற்கிலே சிறு சிறு ராஜ்யங்களாக சிற்றரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். தம்பி உயர்த்தி விடுங்க, உயர்த்தி விடுங்க. இப்படி சரி, ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த அனுராதபுரத்தினுடைய முதல் மன்னன் கிறிஸ்துவுக்கு முன்பட்ட 3ஆம் நூற்றாண்டில் தேவநம்பிய தீசன் என்ற தமிழ் மன்னன். அவன் சர்வ சமயத்தை சேர்ந்தவன். அந்த அனுராதபுரத்தை சுற்றி வாழ்ந்த மக்கள் எல்லாம் தமிழ் மக்கள். தொல்லியல் ஆய்வுகள் செய்கின்றன. இது தமிழர்கள் செய்த தொல்லியல் ஆய்வுகள் அல்ல. பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் அமெரிக்காவிலே இருந்து வந்து செய்த ஆய்வு, பிரித்தானியாவிலிருந்து பிரிட்டிஷ் மியூசியம் செய்த ஆய்வு, யுனெஸ்கோ செய்த ஆய்வினுடைய முடிவுகள் என்ன சொல்லுகின்றன என்றால், அந்த அனுராதபுரம் முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த பகுதி என்பதை சொல்லி இருக்கிறது. எத்தனை பேருக்கு என்று தெரியும் அது? இந்த நேரத்திலே வட இந்தியாவிலே கலிங்கத்திலே போர் நடக்கிறது. அசோக சக்கரவர்த்தி போரை நடத்துகிறான். அவருடைய படைகள் சென்று அந்த மக்களை கொன்று குவிக்கின்றது. வெற்றி வாகை சூடுகின்றான். வெற்றி களப்பிலே படக்களத்தை நோக்கி தன்னுடைய குதிரையை செலுத்துகின்றான். எத்தனை ஆயிரம் ஆயிரம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, நானா இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம்? இரத்த வெள்ள ஆறு ஓடுகிறது. ஐயோ இறைவா, நானா இதுக்கு காரணம்? குற்றுயிராக எத்தனையோ குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நான் ஆளாகிவிட்டேனே என்று ஆர்ப்பரிக்கிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு தர்மம் போதிக்கப்படுகிறது, தர்ம சிந்தனை வருகிறது. புத்தருடைய போதனைகளாலே கவரப்படுகிறான். இந்து மதத்தை சேர்ந்த அசோகன் சக்கரவர்த்தி பௌத்த மதத்துக்கு மாறுகின்றான். பௌத்த மதத்துக்கு மாறுகின்றான். மாறியவன் தன்னை மந்திரியிடம் சொல்றான், என்னுடைய தேசத்தை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் எல்லாம் சென்று இந்த பௌத்த மத போதனைகளை பரப்புங்கள், பௌத்த மதத்தை பரப்புங்கள். இந்த மண்ணிலே கொலை நடக்கக்கூடாது, இந்த மண்ணிலே தர்மம் நிகழ வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறான். அவனுடைய சகோதரர் சங்கமித்தா மைந்தர், அவருடைய 500 பேர் பௌத்த துறவிகளும் வெள்ளரச மர கிளையுடன் இலங்கைக்கு அனுப்பப்படுகிறார். அதே மாதிரி இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுப்பியிருந்தார். இலங்கைக்கு சென்றவர்கள் மன்னாரிலே இறங்கி அனுராதபுர அரசனை நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்று அரசனை சந்தித்து, தேவநம்பிய அரசனாக இருக்கிறான், எங்களுடைய அரசன் அனுப்பி இருக்கிறான், இது எங்களுடைய மதம், இது எங்களுடைய தர்மம், இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அப்பொழுது தேவநம்பீசன் பார்க்கிறான், இது ஒரு நல்ல மதம், இங்கே கொலை இல்லை, களவில்லை, அநியாயங்கள் இல்லை, ஒரு தர்மமான மதம். அந்த போதனைகளிலே அவன் உள்வாங்கப்பட்டு அவன் பௌத்த மதத்தை சேர்கின்றான். மன்னன் வழியோ குடிகளும் அவளின் படி மக்களும் அங்கிருந்த தமிழ் மக்களும் பௌத்த மதத்தை சேர்க்கிறார்கள். அப்பொழுது அந்த வட இந்தியாவில் இருந்த 500 துறவிகளும் பேசுகின்ற மொழி வட இந்திய மொழியாகிய சமஸ்கிருதமும் பாலி மொழியாகிய 2 மொழிகளாவான். நான் சொல்லுகிற கதை கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதையை இங்கே சொல்கிறேன். அப்பொழுது அங்கே அவர்களுக்கு அந்த மொழி போதிக்கப்பட்டு அந்த மத தர்மம், பௌத்த மத தர்மம் போதிக்கப்படுகிறது பாலி சமஸ்கிருத மொழிகள். இது
5 வருஷம் 10 வருஷத்தில் நடக்கிற விஷயம் அல்ல. நீண்ட ஒரு 50-100 வருஷங்களுக்குள்ளே அங்கே இருந்த மக்கள் பௌத்த மதத்தை தழுவியவர்களாகவும் சமஸ்கிருதம் பாலி மொழிகளை பேசுகின்ற மக்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். காலப்போக்கிலே அங்கே தமிழ் மறைந்து போகிறது. காலப்போக்கிலே அவர்கள் சமஸ்கிருதம் பாலி மொழி பேசுகின்ற பௌத்தர்களாக மாற்றப்படுகிறார். இதில் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துக்கு பிற்பட்ட 4ஆம் நூற்றாண்டிலே பௌத்த மதம் சம்பந்தமாக ஒரு நூல் ஒன்று வருகிறது, தீபவம்சம் என்ற நூல். அந்த நூல் பாலி மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பின்னர் அடுத்து வருகின்ற நூற்றாண்டிலே, கிறிஸ்துக்கு பிற்பட்ட 5ஆம் நூற்றாண்டிலே வருகின்ற மகாவம்சம் என்ற நூலும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சிங்களம் எங்க போனது? சிங்கள மொழிக்கு என்ன நடந்தது? ஏன் சிங்களத்தில் எழுதவில்லை? ஏனென்றால் அந்த மண்ணிலே அதுவரை சிங்களம் என்ற மொழி இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? யார் இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறார்கள்? கிறிஸ்துக்கு பிற்பட்ட 8ஆம் நூற்றாண்டிலே தான் அந்த மண்ணிலே சிங்கள மொழி, சமஸ்கிருதம், பாலி, தமிழ் மொழி 3 மொழிகளிலும் இருந்து உள்வாங்கப்பட்டு சிங்கள மொழியாக அங்கே வருகிறது. அப்பொழுதுதான் அங்கே சிங்கள இனம், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சிங்களவர் என்ற இனமும் அங்கே உருவப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் தமிழர்கள். இதை நான் சொல்லவில்லை. ஒரு சிங்கள பேராசிரியன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக சென்று 4 வருடங்கள் ஆராய்ச்சி செய்து எழுதிய ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ கல்விமானங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை சிங்கள தேசம், சிங்கள நாடு என்று திரும்ப 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 சொல்லி சொல்லி அந்த தேசத்தை சிங்கள தேசமாக்கி விட்டார்கள். நாங்கள் கொழும்பில் போய் அவர்களுக்கு அடிமை குடிமை வேலை செய்தோம், உத்தியோகம் பார்த்தோம், சம்பளத்தை எடுத்தோம், ஒரு வீடு வேண்டினோம் யாழ்ப்பாணத்திலே, வன்னியிலே, திருவோணமலையிலே. பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுப்பதற்காக அலைந்து திரிந்தோம். சாதி கொடுமை ஒரு புறம், அந்த சாதியிலே தான் கல்யாணம் செய்ய என்பதற்காக மாப்பிள்ளைக்கு தட்டுப்பாடு, போட்டி போட்டோம், போட்டி பொறாமை, அப்பாறு அழுக்கு. இதால எங்களுடைய சமூகம் நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி சிந்திக்கவில்லை. அப்படி அராபரத்தை இழந்தோம். நண்பர்களே, 1795 பிரிட்டிஷ்காரன் ஒல்லாந்தரிடமிருந்து இலங்கையை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்பொழுது ரோபர்ட் நாக்ஸ் என்ற ஒரு தூதுவனை இலங்கைக்கு ஸ்பையை அனுப்புகிறான். அங்கே போய் நிலைமைகளை அறிந்தங்களுக்கு சொல்லென்று. அங்கே போன பொழுது கண்டி மன்னன் பலமாக இருந்த காரணத்தினாலே அவனை பிடித்து சிறையிலே போட்டு, அப்பொழுது கண்டி கைப்பற்றப்படவில்லை. கோட்டை ராஜ்யமும் யாப்பான ராஜ்யமும் தான் போர்த்துகீசர் காலத்திலே கைப்பற்றப்பட்டது. கோட்டை ராஜ்யம் கைப்பற்றப்படவில்லை. கண்டி மன்னன் அவனை பிடித்து சிறையிலே போட்டு விட்டான். 12 வருஷங்கள் சிறையிலே இருந்தவன் சிங்கள மொழியை நன்றாக படித்து விட்டான். அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே சிறையை உடைத்து கொண்டு காடு காடாக ஓடி அனுராதபுரத்தில் போய் வெடிக்கிறான். அப்ப கூட அந்த ரோபர்ட் நாக்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான், அனுராதபுரத்திலே போய் தான் சிங்களத்திலே பேசிய பொழுது அங்குள்ள மக்களுக்கு சிங்களம் தெரியவில்லை. ஐயோ தம்புரானே, என்ன பேசுகிறான் என்று அவர் அதை மொழியிலே எழுதியிருக்கிறார், தன் நூலிலே எழுதியிருக்கிறார். அப்பொழுது கூட அங்க தமிழ் மக்கள் இருந்திருக்கிறார். சரி, அண்டாபுரத்தை இழந்தோம், இலங்கை முழுக்கலையும் இழந்தோம், கடைசியா அண்டாபுரத்தை இழந்தோம். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, எப்படி இந்த புத்தளம், சிலாபம், கற்பட்டி போன்ற இடங்கள் தமிழ் சிற்றரசர்களாலே ஆளப்பட்டு மிகவும் பலம் வாய்ந்த சிற்றரசர்களாக இருந்திருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாண ராஜ்யம் தோற்றம் பெற்ற போது அதுக்கு பல வகையிலே உதவி இருக்கிறார்கள், பலமாக இருந்திருக்கிறார்கள். ஒல்லாந்தர் ஆட்சிக்காரன் வரும் பொழுது அவர்கள் அந்த புத்தளம், கற்பட்டி, சிலாபம் போன்ற இடங்களில் சிற்றரசுகளை தோற்கடிப்பதற்கு படாத பாடுபட்டார்கள். அப்படித்தான் அதை தோற்கடித்தவர், கைப்பற்றவர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் 1795 அங்கே வந்தபோது இந்த பெருந்தோட்ட பயிற்சிகளை அங்கே அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பெருந்தோட்ட பயிற்சியிலே மலைய பிரதேசங்களே தேயிலை ரப்பர்களை உருவாக்கினார்கள். இலங்கை தென்மேற்கு பகுதி, அந்த புத்தளம், சிலாபம், கற்பட்டி போன்ற கரையோர பிரதேசங்களே தெங்கு பயிற்சியை உற்பத்தினார்கள். அப்ப அங்கே இருந்த தமிழர்கள் அந்த தெங்கு தோட்டத்திலே, தென்னந்தோட்டத்திலே வேலை செய்தார்கள்.
வேலை காரணமாக சிங்கள தேசத்து தெற்கிலே இருந்து சிங்களவர்கள் கல்பட்டி புத்தளம் சிலாபத்துக்கு வருகிறார்கள், பெருந்தொகையிலே வந்து குடியேறுகிறார். அங்க இருந்த தமிழர்களுக்கு என்ன நடந்தது, அங்க இருந்த தமிழ் மொழிக்கு என்ன நடந்தது இன்றும் போனால் தெரியும். அந்த வீதிகள் எல்லாம் தமிழ் பெயர், ஆனால் அங்கு பேசுகிறவர், அங்கு பார்த்தால் எல்லாம் சிங்களவர், 90% சிங்கள மக்கள், அங்க பேசுகின்ற மொழி சிங்கள மொழி. சிலாபம் புத்தளம் கற்பட்டியையும் இழந்திருக்கிறோம். தேசிய தலைவர் சொல்லி சொல்லி அவருக்கு தலையை வெடித்து விடும் போல அவர் சொல்லுவார். அதை இழந்திருக்கிறோம். சரி, போகட்டும். 1950களில் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் டிஎஸ் நாயக்கா பெரிய திட்டங்களை, நீர்ப்பாசன திட்டங்களை, குடியேற்ற திட்டங்களை உருவாக்கி திருகோணமலையிலே கிழக்கிலே அம்பாறை என்ற ஒரு சிங்கள மாவட்டத்தை சேர்க்க உருவாக்குற அளவிற்கு அங்கே நிலைமை மாறியிருந்தது. திருகோணமலையிலே எப்படி ஒரு முழு தமிழ் கிராமத்திலே எப்படி ஒரு அம்பாறை என்ற மாவட்டம் கிழக்கிலே வந்தது? நாங்கள் பேசாம இருந்தோம். அங்கே வந்து குடியேற நாங்கள் பேசாம இருந்தோம். எங்கட பிரச்சனை என்ன? எங்கட பிரச்சனை எந்த வீடு, எந்த மனசு, எந்த பிள்ளை, எந்த ஆடு மாடு, எந்த சாதிக்க கல்யாணம் செய்யணும், பிள்ளைக்கு சீரம் கொடுக்கணும், பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். தேசத்தை பற்றி யார் சிந்திச்சோம்? அவன் கொண்டு போனான். அப்படி போனது அம்பாறை. 1950களிலே 60களிலே நண்பர்களே, வவுனியா ஒரு தமிழ் கிராமம். அந்த பெயர் விளாங்குளம். பேரை மாத்தினார்கள் வவுனியா. பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே ஒரு அரசாங்க அதிபராக இருந்தவர். அவர் கொண்டு வந்து சிங்கள குடியேற்றத்தை சேவமேடு அங்காலே மேற்கு பகுதிகளிலே பலமாக குடியேற்றியதன் விளைவாக அங்கே 2 அரசாங்க அதிபரை போட்டார்கள். ஒன்று சிங்களவருக்கு ஒரு அரசாங்க அதிபர் வடக்கிலே, தெற்கிலே தமிழருக்கு அரசாங்கம். எனவே வவுனியா இப்பொழுது சிங்களமயமாகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வவுனியா விளந்து கொண்டிருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு 1970களிலிருந்து 2009 வரையும் விடுதலை புலிகளுடைய பயத்தின் காரணமாக அவர்கள் பாரிய இடங்களை எல்லாம் சிங்கள குடியேற்றம் செய்யவில்லை. 2009 விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடாக நாயாறு பகுதி, மணலாற்று பகுதி அப்படியே சிங்களமயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளிநொச்சியிலே இப்ப பாருங்கள், கடந்த வருடம், இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலே 1 மாதம் சென்று வடக்கிலே உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மன்னார், முல்லைத்தீவு, வடக்கிலே உள்ள தீவு பகுதிகள், வன்னியிலே உள்ள பிரதேசங்கள், முள்ளிவாய்க்கால், மாத்தாளன், மன்னார் பிரதேசங்கள், திருவோணமலை போன்ற இடங்களுக்கு எல்லாம் தொடர்ச்சியாக பயணம் செய்தேன். அங்கு இருந்த மக்கள் படுகின்ற பாடு, புழுப்போல் துடிக்கிறார்கள் வறுமையிலே. அங்கே 2 லட்சம் சிங்களவர்கள் வடக்கிலே கிழக்கிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சிங்கள படைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே இறுகி போயிருக்கிறார்கள். விடுதலை கொள்ளைக்காக செல்கின்ற ஐரோப்பிய நாட்டு மக்கள், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற தமிழர்கள் அங்கே சென்று கொழும்பிலே உல்லாச மாளிகையில் இருந்துவிட்டு உல்லாச வாகனத்தை அமர்த்தி கொண்டு யாழ்ப்பாணம் சென்று நகரத்திலே சந்தோஷமாக இருந்துவிட்டு திரும்பி வந்து, என் பாதையெல்லாம் இப்பொழுது வெளிநாடுகள் மாறி இருக்கின்றன, கொழும்பு அந்த மாதிரி இருக்கு, யாழ்ப்பாணம் அந்த மாதிரி இருக்கு என்று வந்து வெளியிலே கதை விடுகிறார்கள். யாராவது போய் இந்த பிரதேசங்கள் பின்தங்கி இருக்கிற பிரதேசங்களையும் அந்த மக்களையும் பார்த்தார்களா? அங்குள்ள உண்மையான நிலைமைகளை வந்து வெளிநாடுகளிலே சொன்னார்களா? நண்பர்களே, வெட்கம். நாங்கள் கேவலமாக நடந்து கொள்கிறோம். தேசத்தை மறந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசாங்க அதிபரை சந்திச்சேன். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 3-4 வருஷம் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தமிழர்களாலே ஒன்றும் இந்த மாநில மாற்றங்கள் வரையிலே என்றார். இந்த முழு தேசமும் சிங்களமயமாக்கப்பட்டு விடும் என்று வெளிப்படையாக ஒரு அரசாங்க அதிபர், சிங்கள அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற சிங்கள அரசாங்க ஒரு தமிழ் அரசாங்க அதிபர் சொன்ன கதை இது. நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் தலைவருக்கு போட்டி, காரியதர்சிக்கு போட்டி,
எந்த பிள்ளை பங்கு பெற்றோடும் மேடையில் காசு கொடுக்க மாட்டேன், முதல் கொடுத்தா எல்லாம் காசு வீணாத்தானே போனது, இனியே நாங்கள் கொடுக்கணும். இதை சொல்லுவாங்க நாங்களத்தில் எஸ்கேப்மெண்ட், தப்பிக்கொள்கிற. அதுதான் நாங்கள் அநேக மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இதற்காக நாங்கள் எல்லோரையும் குறை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் ஆழமாக தூர நோக்குடனும் அறிவியல் ரீதியாகவும் சிந்திக்க வேண்டும். முதலாவது எங்களுக்குள்ள பிரச்சனை ஒற்றுமை பிரச்சனை. எல்லா இடமும் ஐரோப்பிய நாடு முழுவதும் அடிக்கடி போவேன், அமெரிக்கா போவேன், கனடா போவேன். இந்த 2009க்கு பிறகு இந்த தமிழ் தேசிய தலைவரை கட்டி வளர்த்த ஒற்றுமை எங்கே போய்விட்டது? செத்து போய்விட்டதா? எத்தனை உட்பூசர்கள், எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள். உண்மையான தேசத்தை பற்றி நேசிக்கிறவன், தேசத்தையே குறிக்கோளாக கொண்டவன், தேச விடுதலையை உயிர் மூச்சாக கொண்டவன் இப்படியான பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்ள மாட்டான். ஒரு அற்ப ஆசை உள்ளவர்கள் தான் இப்படியான பிரச்சனைகள் இந்த மையப்பகுதியிலே வாழுகிறார்கள் என்பதை வடிவாக பார்க்கக்கூடியார்கள். ஈழத்திலே உள்ள தமிழ் அரசியல் தலைவர்களை பாருங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை குத்துப்பாடுகள், எத்தனை வெட்டுப்பாடுகள். வெட்கமாக இருக்கிறது. எவ்வாறு இருந்த ஒரு இனம் 25 வருஷமாக அந்த தலைவர் கட்டி வளர்த்த ஒரு பெரிய மாளிகை, ஒரு கோபுரம், ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து தேசிய விடுதலைக்காக எத்தனையோ செய்தோம். எங்கே தொலைத்து விட்டோம் இதெல்லாம்? இதுவா நாங்கள் தேசிய தலைவரை உயிருக்கு மேலாக தெய்வமாக மதிக்கிற தேசிய தலைவருக்கு நாங்கள் செய்கிற கைமாறு? இந்த மாவீரர் மாதம், இந்த மாதம் எத்தனை மாவீரர்கள் அந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை கொடூரமாக அர்ப்பணித்தார்கள். நம்ப முடியவில்லை நண்பர்களே. கடந்த ஒரு வருட காலமாக ஒரு 25,000 மாவீரர்களுடைய புகைப்படங்களை எடுத்து அந்த விவரங்களெல்லாம் திரட்டி ஒரு புகைப்படங்களுக்கு கீழே அவர்களுடைய விவரங்களையும் போட்டு ஒரு ஆவணம் ஒன்று செய்து அதை இந்த வருடம் நான் மாவீரர் தினத்திலே வெளியிடலாம் என்று ஆசைப்பட்டேன். அது சில தடங்களாலே அடுத்த வருஷம் அது வெளியிருக்கு. நண்பர்களே, அந்த ஒரு வருடம் இந்த துணைவியார் சொல்லுவார், வீணா சாக போறீங்களப்பா, வீணா சாக போறீங்க, நித்திர முடிக்கிறீங்களே இரவிரவா, அழுறீங்க, ஈரப்பாடுகப்பா. இந்த கரும்புலிகள் கண்ணையும் கட்டிக்கொண்டு எங்கட வாழ்க்கைக்காக, எங்கட சுபிச்சத்துக்காக, அந்த தேச விடுதலுக்காக பெரிய பாரிய குண்டுகளை கட்டிக்கொண்டு வெட்டிக்க வைத்து எத்தனை சிங்களவர்களின் பாசறைகளை அடித்து நொறுக்கி தங்களை உயிரை கரைத்தார்கள். கடலிலே எத்தனை பேர் சிங்கள நேவிப்படையினர் மூடி தங்களுடைய வாழ்க்கையை தண்ணீரிலே கரைத்து அந்த தண்ணியை இரத்தமாக்கினார். சிங்கள இராணுவத்தின் கையில் சிக்கப்பட்ட மாவீரர்கள் எவ்வளவு கொடூரமாக அவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கும் பொழுது நண்பர்களே, இரத்தமே வத்தி வாழ்க்கையே வெறுமையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றதைத்தான் நான் உணர்ந்தேன். இந்த பெண் பிள்ளைகளை இவர்கள் கைப்பற்றி அவர்களை எவ்வளவு மோசமாக, எல்லோரும் மறந்திருப்பீர்கள், அவர்களை சித்திரப்படுத்தி பல பேர் சேர்ந்து அவர்களை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். அவருடைய மனநிலையை நாங்கள் கொஞ்சம் ஏன் அவர்கள் அவ்வாறு தங்களை எல்லாம் அர்ப்பணித்தார்கள்? அந்த மண்ணை மீட்க வேண்டும், எங்களுடைய மக்களை சுதந்திர மக்களாக இந்த தேசத்திலே வாழ விட வேண்டும் தானே செய்தார்கள். ஆமி திறத்துக்கிறான் என்று ஓடின துவக்குடன் ஓடின பையன் குளத்தை கட்டால் ஏறி குளத்துக்குள்ளே போய் விழுந்து நீந்தி அங்காலே போகும் பொழுது குளத்திலே அவர் நீந்தும் பொழுது முதலே அப்படியே கொடூரமான தன் பக்களை துறந்து விழுங்கி கடித்து விழுங்கி அந்த இடத்தம் குவீரென்று வருவதை ஒரு படம் எடுத்து போட்டு பாம்பு கடிச்சு காடு கிளம்பி எல்லாம் நடந்து போய்க்க பாம்பு கடிச்சு கண்ணாலே வாயில நுரதள்ளி இரத்தம் சிந்தி
செத்தின எத்தனை சீவன்கள் காட்டி கொடுப்பவர்களால் பிடிபட்டு அவர்களை கொடூரமாக சித்திரப்பட்டு அடித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்கள் உயிர்களை இந்த தேசத்துக்காகவும் எங்களுக்காகவும் அர்ப்பணிச்சு எவ்வாறு எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்? எவ்வாறு அந்த தேசத்தை விடுவிக்காமல் எங்களால் வாழ முடியும்? நாங்கள் இந்த மொழியையும் கலை கலாச்சார பண்பாடுகளையும் பாதுகாத்து விடுவோம் என்று பல வேறுபட்ட வகையிலே உழைக்கிறோம். நண்பர்களே, இந்த தேசம் காப்பாற்றப்படாமல் இந்த மொழியும் கலையும் கலாச்சாரம் பண்பாடுகளும் ஒரு தற்காலிகமாக காப்பாற்றப்படுவதைத்தான் நான் பார்க்கிறேன். காலப்போக்கில் ஒரு அடையாளமற்ற இனமாக ஒரு சர்வதேச அகதிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு சுவிஸ் பாஸ்போர்ட் இருக்கிறது, லண்டன் பாஸ்போர்ட் இருக்கிறது, அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் இருக்கிறது, ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று தூக்கி கொண்டு நாங்கள் போகிறோம். ஏன் நண்பர்களே எங்களால் நினைக்க முடியவில்லை? அதெல்லாம் எங்களை அகதிகள் என்ற அந்தஸ்து கூட்டி தரப்பட்ட பத்திரங்கள். நாங்கள் அதிலே பெருமை பேச என்ன இருக்கிறது? அது எங்களை அடிமை சீட்டு. நாங்கள் யதார்த்தத்தை மறந்து வாழ்கின்றோம். இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த நாட்டிலே இந்த நாடுகளில் இருந்து துரத்தப்படுகின்ற மக்களிலே முதல் வரிசையிலே ஈழத்தமிழர் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இரவு பகலாக வேலை செய்கிற கடுமையான உழைப்பாளி. இது 1915 முஸ்லீம்களுக்கு இலங்கையிலே நடந்தது. அவர்கள் அங்கே வருகை தந்து அந்த வியாபார தலங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர சிங்களவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வெட்டி கொத்தி கொன்றார்கள். ஏன் 1958 1983 தமிழர்களுக்கு விழுந்த அடி வெறுமனே அரசியல் காரணம் அல்ல. தெற்கிலே வந்து தங்களுடைய புறாங்களை எல்லாம் சுரண்டுகிறார்கள், தொழில்வாய்ப்புகள் எல்லாம் எடுக்கிறார்கள். இவளை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெட்டி கொத்தி எல்லாரையும் கொன்றொழித்தார். இது இப்போ எங்களுக்கு இங்கே நல்லா இருக்கும். சுவிஸ் நல்லா இருக்கு, ஜெர்மன் நல்லா இருக்கு, லண்டன் நல்லா இருக்கு. நண்பர்களே, நான் செத்து போடுவேன் கதியில். நான் கொடூரமான வருத்தங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறேன். யோசிப்பீங்கள், என்னுடைய எழுத்துக்களை பார்த்தால் அறிவீர்கள். ஒரு நேரம் எல்லோரும் சிந்திக்கின்ற நேரம் வரும், கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை எல்லோரும் உணர வேண்டும். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. இன்னொரு டெண்டர் விஷயத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் சொன்னேன், இந்த உலகத்திலே 2 இனம், இந்த யூத இனமும் ஈழத்தமிழர்களும் தான் உலகத்திலே சாதிக்கக்கூடியவர்கள், சாதனை படைக்கக்கூடியவர்கள், மூலசாலிகள், புத்திசாலிகள், விடாமுயற்சியாளர்கள், கொண்ட கோள்வையிலே இறுதியாக நிற்பவர்கள் என்பதை இன்று உலகம் அறியும். நண்பர்களே, லீ குவான் என்ற சிங்கப்பூரின் தேசபிதா இந்த வருடத்திலே காலமாகியிருந்தார். அவர் போன வருடம் ஒரு ஜேர்னல் ஆசிரியருக்கு, ஒரு சஞ்சிகை ஆசிரியருக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் அழகாக சொன்னார், சிங்கள தேசம் நினைக்குது விடுதலை புலிகளை அழிச்சு போட்டோம் என்று, இனியவை தலையெடுக்க முடியாத. லீ குவான் சிங்கப்பூரின் தேசபிதா, ஒரு அறிஞன், ஒரு உலக அரசியலே முக்கிய வரிசையிலே நிற்கிற முக்கியமான ஒரு சொல்கிறார், சிங்கள தேசத்துக்கு தெரியவில்லை ஈழத்தமிழர்களை பற்றி. ஈழத்தமிழர்களை நான் அறிவேன். என்னுடைய காலத்திலே தான் அவர்கள் இந்த மலேசியா, சிங்கப்பூரை அங்கிருந்து வந்து கட்டி எழுப்பிய சிற்பிகள். அவளை பற்றி எனக்கு தெரியும் நன்கு. நிச்சயமாக இந்த ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் சிங்கள தேசம் தமிழ் தேசத்தை விழுங்குவதை அனுமதிக்க மாட்டார்கள். டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இந்த சிங்கள தேசம்
ஈழத்தமிழிடம் பாடம் படிக்கிற காலம் வெகு தூரத்தில் என்று சொல்லி சிறிய காலத்திலே அவர் மரணமாகிவிட்டார். இதை பதிவு செய்திருக்கிறேன், அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறேன். அவர்களுக்கு லூஸ் இல்லை, அவர்களுக்கு விசர் இல்லை, அவர்கள் சிந்தனையாளர்கள். ஒரு நாட்டை விடுதலை அடைய செய்து அந்த நாட்டை கட்டி வளர்த்தவர்கள். அந்த நாட்டை இந்த 199 நாடுகளிலே உச்சத்துக்கே கொண்டு வந்தவர்கள். அவர் சொன்னதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். எனவே ஈழ விடுதலை போராட்டம் முடிந்து விட்டதா என்று நினைக்கிறவர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அடே என்னடாப்பா எல்லாம் முடிஞ்சது, இந்த ஆள் என்ன இன்னும் போராட்டம் பற்றி கதைக்குதுண்டு யோசிக்கலாம். நண்பர்களே, ஒரு நேர்மையான தர்மமான உண்மையான ஒரு சுதந்திர போராட்டம் உலக வரலாற்றிலே நின்று விட்டதாக அழிந்து விட்டதாக வரலாறில்லை. The freedom struggle never ever extinguished anywhere in the world என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தேசிய விடுதலை போராட்டம் ஒரு சுதந்திர போராட்டம் நின்று விட்டதாக அழிந்து விட்டதாக உலக வரலாற்றிலே இல்லை என்று சொல்லுகிறார். எனவே ஈழ விடுதலை போராட்டம் நேர்மையானது, தர்மமானது, யதார்த்தமானது. அது ஒரு விடிவை அடைந்துதான் தீரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை இங்கே ஆணித்தனமாக சொல்லி வைக்கிறேன். அப்படி என்றால் என்ன, திரும்பவும் வடக்கு கிழக்கில் சண்டையோ கதைக்கிறேன். வடக்கு கிழக்கில் சண்டை சாத்தியப்படாது, எல்லாம் முடிஞ்சது. தேசிய தலைவரின் பாசறையிலே வளர்ந்து அந்த இலட்சிய கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ இளம் வாலிபர்களும் யுவதிகளும் பல இடங்களிலே துடித்து வம்பி வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வீடும் தேவையில்லை, 2வது வீடும் தேவையில்லை, 3வது வீடும் தேவையில்லை, 4வது காரம் தேவையில்லை, இந்த நகைகளும் தேவையில்லை, இந்த பட்டாடைகளும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அந்த ஈழத்தை எடுப்பார். எப்படி எடுக்கிறது, என்ன இவர் கதைக்கிறார், என்ன கிழிக்க போயிடும். செல்வராம் ஐயா பார்லிமெண்ட் அழகாக சொன்னார். செல்வராம் ஐயா, we will not leave you alone until you leave us alone என்று சொன்னார். எங்களை நீங்கள் விடமாட்டோம், நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொன்னார். என்ன செய்வீங்கள் என்று கேட்டதுக்கு டிஎஸ் சொல்லுகிறார், we will trouble you until you leave us alone. உங்களை தொந்தரவுபடுத்துவோம், எங்களை நீங்கள் தனியாக விட மட்டும் என்று சொல்றார். தொந்தரவுன்றது என்ன? 30 வருஷம் ஜனவரியில் போராடி தொந்தரவு கொடுத்தாங்க. சரிவரையில் தேசிய தலைவர் 25-30 வருடம் மாத முறையில் போராடி கடைசியாக உலகம் எல்லாம் சேர்ந்து நிப்பாட்டிச்சு. அந்த தொந்தரவும் சரிவரையில் இனி என்ன தொந்தரவு கொடுக்க இருக்கிறது? உரியவர்கள் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் அந்த தொந்தரவை கொடுப்பார்கள். அது அவர்கள் இன்றைய உலகத்திலே, இந்த நவீன உலகத்திலே பல வழிகள் இருக்கின்றன. அந்த போராட்டம், அந்த 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 நிகழ்வு அந்த மண்ணிலே வடக்கிலே கிழக்கிலே நடக்காது. அவர்களுக்கு தெரியும் எங்கே அது நடக்கும் என்று. இதை ஏன் சொல்லுகிறேன் நண்பர்களே? இது யோசிக்கலாம், என்ன புதுக்கதை விடுறான்னு சொல்லி. உலகத்தின் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை பகுதிகளுக்கும் சென்று வருபவன், எல்லோரையும் சந்திப்பவன், எல்லோருடனும் பேசுபவன். எனக்கு இந்த இளம் தலைமுறையை நன்கு தெரியும். பல பேரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். நாங்கள் இந்த போராட்டத்தை இழக்க நாங்கள் தயாரில்லை. எங்களோட மண்ணை நிரந்தரமாக நாங்கள் இழக்க தயாரில்லை. இன்று அந்த மண்ணிலே உள்ள பிரச்சனை, மைய பிரச்சனை என்றால் 2009 வரையும் சிங்கள தேசத்துக்கு இருந்த பயம் விடுதலை புலிகள் மட்டும்தான். இன்று அவர்கள் அந்த மண்ணிலே மௌனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை பாரிய அளவிலே
புலம்பெயர்ந்த நாடுகளிலேயும் இனி இடங்களிலேயும் உள்ள இளைஞர்கள் அதை நிச்சயம் ஏற்படுத்துவார்கள். அந்த பயத்தை, அந்த பயம் ஒரு பெரிய பயமாக இருக்க வேண்டும். அந்த பயத்தின் ஊடாக சிங்கள தேசம் நடுங்கும். உலக நாடுகள் மூக்கில் விரல் வைக்கும். அன்றைக்கு இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை சர்வதேச கதவுகளை தட்டின மாதிரி, யுஎனுடைய கதவுகளை தட்டின மாதிரி காலப்போக்கில் உலக நாடுகளுடைய ஒவ்வொரு நாடுடைய கதவுகளையும் தட்டி, ஏனென்றால் இந்த உலக நாடுகள் எல்லாம் இந்த குளோபலைசேஷன் சர்வதேசமயப்படுத்த பொருளாதாரத்தை தான் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஓட்டம் நின்று விடுமோ என்ற பயத்தின் காரணமாக இந்த உலகமெல்லாம் அந்த அரசியலை தலையிடும். தமிழுடைய தேசம் விடுவிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு கூறி, இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் கலாமன்றத்துக்கும் உங்களுடைய தம்பி சங்கருக்கும் நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து கொஞ்சம் நேரம் என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு நன்றி கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அதே வேளையிலே காசுக்காக புத்தகம் விற்கிற பேராசிரியர் குணசிங்கம் இல்லை இது. நான் இழந்தவைகள் பல கோடி. நான் ஒரு பல்கலைக்கழக பதவியே தூக்கி எறிந்து போட்டு தெருவுக்கு வந்த நான். நெக்காதிகளும் இந்த 20 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை விற்றுத்தான் நான் காசு கொண்டு போகணும் என்று. என்னை தேசம் பார்க்கும், என்னை தேச பக்தர்கள் என்னை பார்ப்பார்கள். அந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நூல்களிலே பரவலாக இருக்கின்றன. தயவுசெய்து நீங்கள் வாசிப்பது மட்டுமல்ல, இளம் பிள்ளைகளுக்கு முதலில் வாசித்து விளங்கப்படுத்துங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, இனிமேல் பிறந்த நாளுகளுக்கு பரிசு பொருட்களை அவர்களுக்கு தேவையான உடுப்பு வீட்டில் இருக்குது, தேவையான சாமான் வீட்டில் இருக்குது. கல்யாண வீடு வந்து விட்டால் அதை இதை டெலிவிஷன் குக்கர்களை வேண்டி கொடுக்காமல் அந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒரு தர்ம கடமையாக செய்யுங்கள். கொண்டு போய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். நாங்கள் சிறுக சிறுக செய்கிற விஷயம் அது பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். எவ்ரி ஆக்ஷன் கேஸ் ரியாக்ஷன். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிர்விளைவுகள் வரும். அது பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒன்று அறிவியல் ரீதியாக சிந்திக்கிற ஒரு நிலைமையை அந்த நூல்களை ஏற்படுத்தும். பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தரும். நான் நூலாசிரியர் என்ற நூலை பற்றி சொல்லக்கூடாது, பொதுவாக நூல்களை பற்றி சொல்கிறேன். எனவே அது ஒரு மனதிலே இருக்கின்ற அறியாமைகளை ஆற்றி ஒரு வெளிச்சத்தை காட்டுகின்ற ஒரு நூல்களாகத்தான் இந்த நூல்கள் இருக்கின்றன. எனவே நண்பர்களே, இங்கே பொறுமையோடு எனது பேச்சை கேட்டமைக்காக எல்லோருக்கும் நன்றி கூறி, எனது அக்கா அங்கே வந்திருக்கிறார், சங்கருடைய அம்மா மகள் வந்திருக்கிறார், அவர்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் விசேஷமாக நன்றி சொல்லி, என்னை இந்த 7-10 நாட்களும் என்னை வீட்டிலே வைத்து என்னை மிகவும் கவனமாக கவனித்த சங்கருடைய குடும்பத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com